ஆம், இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பேராமீட்டர் பாஸ் பண்றது பார்த்தாச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண பார்க்குறோம்னா, கொரி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கொரி பாஸ் பண்றது. ஓகே, நம்ம யூஆர்எல்ல கொரி பாஸ் பண்றது எப்படி, அதே மாதிரி ஃப்ராக்மெண்ட் பாஸ் பண்றது எப்படி. ஃப்ராக்மெண்ட்ங்கிறது என்ன ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு நேவிகேட் ஆகி போவோம் இல்லையா, ஸோ அதுதான் ஃப்ராக்மெண்ட்டு. ஸோ இது வந்து கொரியையும் ஃப்ராக்மெண்ட்டையும் எப்படி நம்ம வந்து யூஆர்எல்ல பாஸ் பண்ணி அது வந்து டேட்டாவை எப்படி ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, யூசருங்கிறதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி யூசர் வித் ஐடிங்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த யூசர் வித் ஐடிக்கு நான் எப்படி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆப் காம்பனண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் இதில் போனோம் அப்படின்னா, ஸோ நான் இங்கே வந்து யூசர் வித் ஐடின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேப் வச்சிருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, ரெண்டு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ரவுட்டர் லிங்க்ல வந்துட்டு நம்ம ஆட்ரிபியூட் பைண்டிங் இருக்கு இல்லையா, ஆட்ரிபியூட் பைண்டிங்கில் நான் வேல்யூஸ் கொடுத்துட்டேன், என்னென்ன கொடுக்கணுங்கிறத கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கடுத்து இந்த கொரி பேராமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு நான் என்ன கொரியோ அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கொரி பேராமீட்டர்ஸ் ஒரு ஆட்ரிபியூட் பைண்டிங் மூலமாக நான் ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ராக்மெண்ட் என்னன்னா ஒரு ஆட்ரிபியூட் பைண்டிங், அதுக்குள்ளேயும் நான் எந்த இது அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, நான் பாஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆஷ்ங்கிற சிம்பிள் வந்து இங்கே ஆட் ஆயிரும். இந்த ஃப்ராக்மெண்ட்டுங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக ஆஷ்ங்கிற சிம்பிள் வந்து ஆட் ஆயிரும். குறை பேராமீட்டர்ஸ்ல நம்ம ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன, இப்படி பண்ணும்போது இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பர்டிகுலர் இதில் போயிட்டு நேவிகேட் ஆகுது. இதுதான் வந்து டெம்ப்ளேட்லேருந்து நம்ம வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுக்குறது. ஓகே, கோடிங் பண்ணுறது. இதே வந்து நம்ம வந்து ஒரு நம்மளோட ப்ரோக்ராமேட்டிக்கலாக இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சர்வர் காம்பனண்ட் டாட் ஹெச்டிஎம்எல்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆப் மாடலில் பார்த்தோம் அப்படின்னா, சர்வரில் வந்து நான் இது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஐடி நேம்ங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சர்வர் காம்பனண்ட் டாட் ஹெச்டிஎம்எல்ல நான் ஒரு பட்டனும் வச்சிருக்கேன். ஸோ என்ன பட்டன் அப்படின்னா, இந்த பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு இது வரணும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு நான் இந்த பட்டன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ரோக்ராமேட்டிக்கலாக நான் கால் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராமேட்டிக்கல் எப்படி கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சர்வர் காம்பனண்ட் ஹெச்டிஎம்எல்ல ரீலோட் சர்வர் இருக்குது இல்லையா, அதில் நான் வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இதை வந்துட்டு என்னன்னா, நம்ம வந்து பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ அது நம்ம பேராமீட்டர் இங்கே வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த நேவிகேட்டில் வந்துட்டு நம்ம இந்த ஆட்ரிபியூட் இந்த நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த அரேஸில் வந்துட்டு நான் இது எல்லாமே கொடுத்துருக்கேன், அந்த ஐடியை பாஸ் பண்ணியிருக்கேன், அது மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெண்டாவது பேராமீட்டர்ஸாக, ஸோ இந்த நேவிகேட்டுங்கிறதுக்குள்ள நான் ரெண்டாவது பேராமீட்டராக வந்துட்டு என்னன்னா கொரி பேரன்ஸையும், அதுக்கடுத்து மூணாவது பேராமீட்டராக ஃப்ராக்மெண்ட்டையும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பாஸ் பண்ணால் நம்ம இப்படி ப்ரோக்ராமேட்டிக்கலாகவும் இதை நம்ம வந்து ரன் பண்ணிக்க முடியும்.